அன்றைக்கி மார்னிங் வந்துட்டு கானா வினோத் அண்ணா, கனியக்கா அண்ட் விக்ரம் 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க லைவில். பாட்டு போடுறதுக்கு முன்னாடியே அப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அந்த தலைவலி பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, திவ்யாவோட தலைவலி பிரச்சனையை பற்றி. அப்போ வந்துட்டு கனியக்கா சொல்கிறாங்க, ஆமாம் அந்த எனக்கு மட்டும்தான் மறக்கும்னு நினச்சேன், உங்களெலாம் கூட நிறைய பேத்துக்கு மறக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்ன உடனே வினோத் அண்ணா சொன்னாங்க, ஆமாம் என்ன கூட கேட்டுட்டாரு, எனக்கு மறந்து போச்சு, நான் யார் சொன்னான்னு யோசிச்சுட்ருக்கேன், அவங்க ஏதோ ஜெயிலில் வச்சு ஏதோ ஒன்று சொன்னாங்க, நான் அதுவான்னு யோசிச்சுட்ருக்கேன், நல்லவேளை விக்கல் சீக்கிரமே சொல்லிட்டாரு, நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, நானும் நல்லது நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அண்ணா சொல்கிறாரு. சொன்ன உடனே வந்துட்டு விக்கல் சீக்கிரம் சொன்னார், ஆமாம் என்கிட்ட சாண்ட்ரா சொன்ன வார்த்தை அப்படியே அதே வார்த்தை தான் சொன்னாங்க, அதனால நான் அதை அப்படியே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறார். உடனே கனியக்கா சொல்கிறாங்க, நல்ல வேளை உங்களுக்கு கரெக்டாக அந்த வார்த்தையாகவே ஞாபகம் இருந்துச்சு, எங்களுக்கு நான் மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு கனியக்கா திருப்பி வினோத் அண்ணா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் நான் அந்த நாடகம் தலைவலி நாடகம்னு சொன்னது வந்துட்டு திவ்யாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறார், ஆமாம் என் மேலே அது ரொம்ப கோவத்தில் இருக்கும், அப்படின்னா அதுவும் தானே நிறைய பேசுது அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அண்ணா சொல்கிறாங்க. உடனே ஆமாம் சார் அது இருக்குது, இருந்தாலும் அந்த நாடகம்னு நீங்கள் சொன்னது வந்து அவங்க இடத்துலேருந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி அவங்களே 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சரி நல்ல வேளை அந்த டாபிக் நான் எடுத்ததுனால இப்போ திவ்யாவுக்கு தான் ப்ளஸ் ஆகிடுச்சு, அவங்க தலைவலி இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்லி சாண்ட்ரா சொன்ன உண்மை வெளியில் வந்துருச்சு, அது கடைசியாக திவ்யாவுக்கு தான் ப்ளஸ்ஸாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வினோத் அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா க்ளீனாக சொன்னார் பார்த்தீங்களா விஜேஎஸ், கேமரா ஃபோக்கஸ் உங்களுக்கே எவ்வளோ நேரம் வைக்கிறதுன்னு சாண்ட்ரா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்ட்ரா வந்து ஒரே நிமிஷத்தில் சோகமாக இருந்தாலும் விஜேஎஸ் கேட்டோடனே ஒரே நிமிஷத்தில் ஹாப்பியாக மாறிட்டாங்க, அவ்வளோ டக்குன்னு அவங்கக்கிட்ட ஒரு சேஞ்ச் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா சொல்கிறாங்க. அப்போ வினோத் அண்ணா சொல்கிறாரு, நல்ல அப்படியே நம்ம இருப்போம், நம்ம இப்படியே தப்பிச்சிட்டே இருக்கலாம்னு எஸ்கேப் ஆகிடலாம் நினச்சிருக்காங்க, இப்போ பிடிச்சிட்டாரு, இனிமேல் இந்த வேலையை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அண்ணா சூப்பராக போட்டு அந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க சாண்ட்ராவை. அது உண்மைதான், நம்ம இப்படியே எஸ்கேப் ஆகிட்டே போகலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க, ஆனால் வந்து இது விஜேஎஸ் பிடிச்ச உடனே வந்துட்டு இனி மாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா விக்கல் சீக்கிரம் சொல்கிறாரு, இதில் வேறு பாத்ரூம் கிளீனிங் யார் ஹவுஸ் கிளீனிங் யாருன்னொன்னே பாரு என் பேர் சொல்கிறா, நான் வேறு ஐயோ நான் டாய்லெட் கிளீனிங்மா என்னையே போய் ஹவுஸ் கிளீனிங்கில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கல் சீக்கிரம் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு போல இருக்குது சாட்டர்டே எபிசோடில். அன்றைக்கே ஒன்று சொன்னாங்க, 2.5 ஹவர்ஸ்க்கு ஷூட்டிங் நடந்துச்சு சாண்ட்ரா கிட்ட பேசினது மட்டுமே, ஆனால் வந்து நமக்கு எடிட் பண்ணி 20 மினிட்ஸ் தான் போட்டாங்கன்னு சொல்லி அன்றைக்கே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா விஜேஎஸ் கூட பேசும்போது சொல்லியிருப்பாரு, 2 மணி நேரமாக நின்றுட்டுருக்கேன், நீங்கள் ஒத்துக்குவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லி கேட்டுட்டுருப்பாரு. ஸோ அதை தான் வந்து இவங்க இங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. விஜேஎஸ் இப்போ க்ளீனாக சொல்லியிருக்காங்க போல், உங்கள் அழுற மூஞ்சியை எவ்வளோ நேரமாக ஃபோக்கஸ் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.